கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட மார்க் 5வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா, ஜெப ஆலய தலைவன் எவ்வளோ ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி என் மகன் மரண படுக்கையில் இருக்கான், அதனால் அவன் சுகத்தை பெற்றுக்கொள்ளணும், நீங்கள் உங்கள் கையை மேலே வச்சிங்கன்னா அவன் நல்லாயிடுவா அப்படின்னு சொல்லி ரொம்ப மிகவும் வேண்டி யவீர் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. சரி, ஆண்டவரும் யவீர் கூப்பிட்ட உடனே அவரும் போகிறார். அவர் போயிட்டே இருக்கும்பொழுது நிறைய ஜனங்க அவர் கூடவே வராங்க. அப்படி போகும்போது யவீர் வீட்டுக்கு போகும்பொழுது தான் பெரும்பாடுள்ள ஸ்திரீ வராங்க. 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ எங்கே போய் சுகம் கிடைக்காம ஆண்டவர் போகிறத அவ்வளோ கேள்விப்பட்டு, சரி எங்கே போனாலும் நமக்கு சுகம் கிடைக்கல, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாவது நான் இன்றைக்கி சுகத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விசுவாசத்தோடு தொட்ட உடனே அந்த பொண்ணுக்கு சரியாயிடுது. சரியான ஒன்று யார் என்னை தொட்டதுன்னு ஆண்டவர் கேட்குறாரு. அதுக்கப்புறம் தான் இவ உண்மையை சொல்கிறா, நான் தான் தொட்டேன் அப்படின்னு. அப்போ விசுவாசத்தோடு அவள் தொட்டனால தான் சுகத்தை பெற்றுக்கொள்கிறான். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் விசுவாசம் தாமா அவனை ரட்சித்தது அப்படின்னு சொல்லிட்டு நீ சமாதானமாக போ அப்படின்னு சொல்லி ஆண்டவரோட பேசிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தை செத்துடுறான். யவீரோட குழந்தை இறந்துடுறான். உடனே எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, யவீர் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இதுக்கப்புறம் அவரை நீங்கள் போதகரை தொந்தரப்படுத்தாதீங்க, அதான் குழந்தை இறந்துட்டாலே அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லும் பொழுது, அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாதீங்க, விசுவாசமாக இருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு பேதுருவை யாக்கோபு யோவானை அழைச்சிட்டு வராங்க. யவீர் வீட்டுக்கு வந்த உடனே எல்லாரையும் அனுப்பிடுறார். எதுக்கு அழுதுட்ருக்கீங்கன்னு கேட்குறாரு. குழந்தை சாகலை, அவள் தூங்கிட்டுருக்கா, நித்திரையாக இருக்கா, எதுக்கு நீங்கள் அழுகுறீங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே சிரிக்கிறாங்க. இறந்து போன குழந்தை போய் நித்திரையாக இருக்கா, தூங்கிட்டு இருக்கான்னு சொல்கிறாரு அப்படின்னு எல்லாமே சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, எல்லாரையும் வெளியே அனுப்பிடுறார். எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு அந்த குழந்தையோட அம்மா அப்பா மட்டும் கூட வச்சுருக்காரு. நம்ம கூட வந்த சீஷர்கள் தான் பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரை மாத்திரம் அடிச்சுட்டு போகிறார். போன உடனே அந்த குழந்தை கையை பிடிச்சி எழுந்துருன்றார். சிறு பெண்ணே நீ எழுந்துரு, தலித்தாகுமேன்றார். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, சிறு பெண்ணை நீ எழுஞ்சிரு அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே எழுஞ்சிக்கிறா பாருங்க. உடனே எழுந்து நடக்கிறா. நடந்தால் எல்லாமே ஆச்சரியப்படுறாங்க. அப்போ தான் அதான் ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசமாயிரு. இப்போ அந்த குழந்தை இறந்துச்சு தான், ஆனால் அந்த விசுவாசத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்குறாரு. இந்த பெரும்பாடுள்ள ஸ்ரீ கூட எங்கே போனாலும் சுகம் கிடைக்கல. அவள் என்ன தொடுறா, அவள் யாருன்னு தெரியாது, அவர்கிட்ட சொல்லலை, எதுவுமே சொல்லலை. அவளை ஆண்டவர் குறித்து கேள்விப்படுறான். அவரோட வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டால் நான் சுகம் பெற்றுக்குவேன், நான் விசுவாசத்தோடு தொடுறனால தான் சுகம் கிடைச்சிருது. அவருக்குள்ளே அந்த வல்லமை போகிறது அவர் உணர்றாரு. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் கூட அந்த விசுவாசத்தை தான் தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார். இறந்து போயிட்டா கூட விசுவாசமாக இருந்தார் ஆண்டவர். இறந்து போல, தூங்கிட்டு தான் இருக்கா, விசுவாசமாக இருங்கன்னு சொல்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ளாததுக்கு காரணமே நம்முடைய அவிசுவாசம்தான். நம்ம சொல்கிறோம், ஒரு பிரச்சனை, ஒரு பாடுகள் வரும்பொழுது அந்த நேரம் அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. அது ஒரு வரம். அது விசுவாசன்றது அது ஒரு வரம். அதை நம்ம ஒவ்வொருவரையுமே ஆண்டவர்கிட்ட கேட்டு நம்ம வாங்கணும். ஏன்னா அந்த சூழ்நிலை அது கஷ்டம்தான், ஆனால் அதுக்கு கிருபை வேணும். ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்கலாம். ஆண்டவரே, அந்த விசுவாசிக்கக்கூடிய கிருபை கொடுங்க, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். ஒவ்வொருத்தருமே நம்ம கேட்கணும். நிச்சயமாக அந்த விசுவாச குறைவு தான் நம்முடைய வாழ்க்கையில் அநேக அற்புதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியல. ஆண்டவர் ஒரு கிராமத்தில் அவருடைய அவிசுவாசத்தை நிமித்தம் அங்கே அற்புதத்தை செய்யாமல் அவர் வந்துடுறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட விசுவாசம் இல்லாதனால நிறைய நன்மை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியல. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ விசுவாசம் ரொம்ப முக்கியம். நிச்சயமாக நம்ம எல்லார் வாழ்க்கையிலுமே அது குறைவு தான். ஆண்டோட கேட்கணும், ஆண்டவரே, எந்த சூழலையுமே நாங்கள் பயப்படக்கூடாது, எந்த சூழலுமே நாங்கள்
ஒரு தைரியத்தை எழுந்துடக்கூடாது, அவிசுவாசப்படக்கூடாது. எல்லாத்துலேயும் ஏசப்பா இருக்கார், அவர் செய்வாருன்ற அந்த கண்மூடித்தனமான ஒரு விசுவாசத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. அந்த ஒரு வாரம் எங்களுக்கு வேணும், விசுவாச வரம் வேணும் ஏசப்பான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டோட ஜெபிச்சு அந்த வரத்தை நம்ம வாங்கிடணும். அந்த வரம் ஆண்டவர் நூற்றுக்கு அதிபதி கூட வேலைக்கார வியாதியாக இருக்கும் பொழுது நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை இங்கே நான் வரேன்னு ஆண்டவர் சொன்னால் கூட, வேணாம் ஆண்டவரே, நீங்கள் வர்றதுக்கு எனக்கு தகுதி கிடையாது, நீங்கள் இங்கிருந்து ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னாவே அங்கே என் வேலைக்காரன் சரியாயிடுவான்றார். எவ்வளோ பெரிய விசுவாசம் பாருங்களேன். நம்மளாக இருந்தால் கிட்ட வரணும், கையை வைக்கணும், தொடணும், அப்போதும் சரியாக நம்ப மாட்டோம். ஆனால் அது ஆண்டவர் அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. இஸ்ரவேல் ஜனங்கிட்ட கூட இந்த விசுவாசத்தை நான் பார்க்கலப்பா. என்ன ஒரு விசுவாசம்! அதுதான் தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார். நீங்கள் சொன்னால் அந்த வார்த்தையில் வல்லம் இருக்கு ஆண்டவரே, நீங்கள் இங்கிருந்து சொல்லுங்கள், சுகமாயிடுவான். அந்த விசுவாசம் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் அந்த விசுவாசத்தை எனக்கு தாங்கப்பா. சின்ன காலத்தில் அங்கே சோர்ந்து போகிறோம், ஒரு வியாதி வந்தால் சோர்ந்து போகிறோம், பயந்துடுறோம். ஒரு பிரச்சனை வந்தால் நாங்கள் பயந்துடுறோம் ஆண்டவரே, சோர்ந்து போகிறோம். அப்போது சில போராட்டங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுதே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ரொம்ப பயந்து அது நிமித்தம் தேவையில்லாமல் நாங்கள் அவிசுவாசத்தோடு இருக்கிறோம் ஆண்டவரே, எங்களை மன்னிச்சிருங்கப்பா. எந்த சூழ்நிலையுமே நாங்கள் விசுவாசத்தோடு இருக்கக்கூடிய கிருபை கொடுங்கப்பா அப்படின்னு ஜெபிக்கலாமா? நிச்சயமாக அந்த விசுவாசத்தை தான் கற்று கேட்குறேன். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மரிச்சப்பறம் கூட நீ விசுவாசமாக இரு அப்படின்றார். அதே விசுவாசம் எங்களுக்கு தாங்க சப்பா. கேட்கலாமா? நிச்சயமாக ஆண்டவர் கொடுப்பார். துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிற ஆண்டவர், இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவர் அப்பா விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கப்பா. எங்களை ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் அவ்விசுவாசத்தை வேரோடு எடுத்து போடுங்க ஆண்டவரே. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கப்பா. விசுவாசிக்கக்கூடிய அந்த ஒரு கிருபை ஆவியானவர் ஒவ்வொருவருக்கு தரும்படியாக அந்த கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. எந்த சொல்லி சோர்ந்து போகக்கூடாது ஆண்டவர், எந்த காரியத்துக்கு ஒத்து பயப்படக்கூடாது. எல்லாவற்றிலும் விசுவாசத்தோடு ஜெயம் எடுக்கக்கூடிய கிருபை ஆவியானவர் ஒவ்வொருக்கு கொடுத்து கற்று நடத்துங்கப்பா. அப்படியே ஆண்டவர் வருகிற நாட்கள் ஆண்டவரை விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னு பார்க்குறோம் ஆண்டவரை. விசுவாசிக்கும் போது நாங்கள் அற்புதங்களை அதிசயங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாங்க அந்த விசுவாசத்தை கற்று ஒவ்வொருத்தருக்கு கொடுத்து நடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.